தேவனுடைய பிரசன்னத்தில் தேவ ஜனங்களோடு இருப்பதை எனக்கு கிடைத்த பாக்கியமாக எண்ணி நிற்கிறேன். மீண்டும் 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுவார். எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுவார். சிதறாத சிந்தையோடு, இமைக்காத பார்வையோடு தேவ சமூகத்தில் வேறு சத்தங்களுக்கு செவி அடைத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இதயம் திறந்து காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. சிறியவர்களோடும் பெரியவர்களோடும் வாழ்க்கையை முடிக்கப் போகிற கடைசி காலகட்டத்தில் இருக்கிறவர்களோடு கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். அல்லேலூயா. இன்றைய செய்திகளுடைய தலைப்பு உள்ளே வெளியே. எல்லாரும் சொல்லுங்க, உள்ளே வெளியே. இருளும் ஒளியும், திரையும் மறைவும், வார்த்தையும் வாழ்க்கையும், இப்படி நிறைய தலைப்புகளுக்கு அது என்ன செய்யும், பொருந்தும். கேள்விகளோடு இணைந்த பதில்களும் இன்றைக்கு இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் எங்கள் கிறிஸ்தவர்கள்? அவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அந்த நாட்களில் ஒருவர் பார்க்கும்போது, பிரதர் பிரைஸ் லார்ட், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிதானே கேட்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா என்ற இந்த 2 கேள்விகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வாசித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அல்லேலூயா. புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று ஆரம்பிக்கிறதான இந்த வசனம் ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு ஆய்வை நமக்குள்ளே வைக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு கேள்வி வாக்கியம். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயா? நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருப்ப? புது சிருஷ்டியை போல என்ன செய்வ? இருப்ப. அல்லேலூயா. இந்த புது சிருஷ்டி என்ற வார்த்தையை நன்றாக கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு புது சிருஷ்டி இருந்தது, அது இப்போ எப்படி ஆயிடுச்சு? பழுதாகி பழைய சிருஷ்டி ஆயிடுச்சு. மீண்டும் ஆண்டவர் பழுதானதை மாற்றி புதுசாக மாற்றுறாரு, புது சிருஷ்டியாக மாற்றுறாரு. அல்லேலூயா. வசனங்களை வாசிப்பதற்கு அதிக நேரம் இல்லாததுனால நான் வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே இருக்கிற ஆதாமை ஒரு புது சிருஷ்டியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அங்கே இருக்கிற ஆதாம் முதல்ல ஆண்டவர் யாரை தான் படைத்தார்? எப்படி படைத்தார்? புதுசாக படைத்தாரா, பழசாக படைத்தாரா? புதுசாக படைத்தார். அல்லேலூயா. அந்த ஆதாமுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக கவனிச்சிங்கன்னா புது சிருஷ்டிக்கான இலக்கணத்தை, வரையறையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஆதாம ஆண்டவர் படைச்சிட்டார். ஆதாம படைச்ச பிற்பாடு சொன்னார், நீ இந்த தோட்டத்தை என்ன செய், பண்படுத்து, காத்துக்கொள், இந்த கனியை புசி, இந்த கனியை புசிக்காத, இப்படி எல்லாமே அவனுக்கு சில காரியங்கள் என்ன செஞ்சிட்டார், சொல்லி கொடுத்துறார். இப்போ ஆதாமுக்கு தேவனும் தேவனுடைய வார்த்தையும் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நல்லா சொல்லுங்க, தேவனும் தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் புது சிருஷ்டியா? இன்றைக்கு தேவனும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையாக மாறி இருக்கிறதா? வேதாகமத்தை படிங்க, படிக்கிறதுக்கு நான் பரிசு கொடுப்பேன்னு சொன்ன ஒரு நல்ல போதகரை நாங்கள் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பைபிளை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு இருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்.
தேவனுடைய வார்த்தை படிப்பதற்காக அல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து பார்ப்பதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எல்லா காலகட்டங்களையும் நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் பல சமயத்தில் பைபிள் எடுத்து நான் படிக்கும்பொழுது எந்தெந்த கேரக்டர்லாம் நான் படிக்கிறேனோ கூடவே நானும் பக்கத்தில் என்ன செஞ்சிருவேன், அவங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இடையில ஒரு சகோதரி ஈரோட்டில் மூளையில் ஒரு பெரிய கட்டி 9 மணி நேரத்துக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணணும், மீண்டும் பிழைப்பது கஷ்டம்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் சிஎம் என்பவர் என்கிட்ட சொன்னார். அப்போ அந்த சகோதரி இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். இந்த வசனத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பாஸ்டர் அப்படின்னா, நான் சொன்னேன், அறுக்கிறவனாலும் அல்ல, தைக்கிறவனாலும் அல்ல, ஜீவன் கொடுக்கிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. வசனங்களை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாறு போல சமைத்து கொள்ளுங்கள். அது ஆவிக்குரிய உணவாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. ஆகையினாலே இது வெறும் வார்த்தை அல்ல, தேவன் தருகிறதான வாழ்க்கையின் அப்பம். அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசித்து பழக்கப்பட்டவங்க சில வேளை உலக பிரகாரமான அப்பத்துக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆதாமை கவனிச்சு பாருங்க. அவனுக்கு ஏவாள் வருகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உண்மை தானே? ஏவாள் வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை நான் சொல்லலை, அந்த ஏவாளை தான் சொன்னேன். அவனுடைய முதல் உறவு, முதன்மையான உறவு தேவன் மட்டும்தான். அல்லேலூயா. முதல் உறவு, முதன்மையான உறவு தேவன் மட்டும்தான். அந்த உறவில் இருந்தான், அந்த உறவில் இருந்தான். வேற எதை பற்றி அவன் கவலைப்படலை. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. நீங்கள் புது சிருஷ்டியாக இருந்தால் உங்கள் உறவு தேவனோடு இருக்கும். அது முதல் உறவாக மட்டும் இல்லை, முழுமையான உறவா, முதன்மையான உறவா, மகிமையான உறவாக இருக்கும். எந்த உறவுகளுக்காகவும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டீர்கள். இது ரொம்ப முக்கியமான சொந்தம் பாஸ்டர். அதனால் இன்றைக்கி சர்ச்சைக்கு வர முடியல பாஸ்டர். இப்போ உறவு, உங்களுடைய உறவு எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் உறவை உரசி பார்த்தா தெரியும், இது முதன்மையான இடத்துல தேவன் இருக்கிறாரா, இல்லை உறவுகள் இருக்குதா. இன்னைக்கு அநேகர் தங்களை வேறு விதமாக தேவனை தூக்கி அடுத்தடுத்த ஸ்தானங்களில் வைக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு தேவன் பல சமயங்களிலே நம்மால் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக இருக்கிறாரே ஒழிய ஜீவனை போல சுவாசமாக அவர் இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் உங்களோட பேசுகிறது செய்தி அல்ல, வாழ்க்கை. நீங்கள் வாழும்படியான வாழ்க்கையை உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற இன்றைய செய்தியினுடைய, அதாவது இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய முடிவில் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது வேறு விதமான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வரும். அல்லேலூயா. ஆதாம் தேவனை முதல் உறவாக கொண்டு வந்தான். அவரோடு பேசினான், அவரோடு நடந்தான், அவரோடு வாழ்ந்தான். அவரை தவிர வேறொரு ஆசையும் அவனுக்கு இல்லை, அவரை தவிர வேறொரு தேவையும் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. இப்போ உண்மையை சொல்லுங்க, இந்த வளர்ச்சிக்கு வந்துட்டீங்களா? ஹலோ, இல்லைல்ல. நீங்கள் சொல்கிறீங்க, நான் அங்கே கேட்டுட்டுருக்கிறேன். இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அல்லேலூயா. வரலல்ல. அவரோடு நடக்கிறோம், அவரோடு பேசுகிறோம், அவரை தவிர வேறொரு ஆசை இல்லை. இந்த ஒரு நிலைமை நமக்கு, உறவுகள் இருக்கட்டும், உடைமைகள் இருக்கட்டும், உலகத்தினுடைய கமிட்மெண்ட்ஸ், உலகத்தினுடைய நிறைய தேவைகள் எல்லாமே இருக்கட்டும், ஆனால் தேவன் தேவன் முதலாவது இடத்துல இருக்கட்டும். அல்லேலூயா. நிறைய வேலை இருக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறங்கிறதுக்கு என்னைக்காவது இந்த சுவாசத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் நிறுத்திருக்கிறீங்களா? இந்த வேலையை செஞ்சிட்டே தானே இருக்கிறீங்க, சுவாசிச்சுட்டே தானே இருக்கிறீங்க. ஏன்? இது ஜீவன் சம்பந்தப்பட்ட ஒன்று. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் ஜீவன் சம்பந்தப்பட்டதான ஒரு வார்த்தை தான், வாழ்க்கையை தான் பேசியிருக்கிறேன். அடுத்து நீங்கள் ஆதாம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதாம்கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக படைச்சி கொண்டு வர்றார். நல்லா சொல்லுங்கள், இருக்கிறீங்களா?
நீங்கள் சிலர்லாம் இடித்த புலி மாதிரியே அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி சில முகம் தூரத்தில் தெரியுது. தயவு செஞ்சு கொஞ்சம் சிரித்து அந்த ஏரியாவை பிரேக் ஆக்குங்க. அல்லேலூயா. எதையோ என்ற பறிகொடுத்தவர்கள் கூட இன்றைக்கி போகும்போது இழந்து போனதை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் திரும்ப செல்லுவீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆதாமுகிட்ட எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படிச்சுட்டு வர்றார். ஆதாம் அறிவாளியா இல்லையா? அதுக்கெல்லாம் பேர் வைக்கிற அளவுக்கு அறிவாளி. அல்லேலூயா. அப்போனா என்னைக்காவது யோசிச்சிருப்பானா? யோசிச்சுப்பான். எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படைக்கிறாரு, நம்மளை மட்டும் யோசிச்சிருப்பானா? யோசிக்கவே இல்லை. அதுதாங்க கொஞ்சம் யோசிப்பான்ல. அவன் யோசிக்கவே இல்லை. எனக்கு ஜோடி தேவன், எனக்கு துணையும் அவர்தான், ஏற்ற துணையும் அவர்தான். ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கு துணையும் அவர்தான், ஏற்ற துணையும் அவர்தான். வேணும்னே உன்னை வெறுப்பேற்றுற மாதிரியே தேவன் என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையும் அழகாக படித்து ஜோடி ஜோடியாக கொண்டு வர்றார். இவன் எப்படியாவது இவனை என்ன செய்யணும்? சில சமயத்தில் நம்மளை ட்ரிக்கர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஆசையை தூண்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆசையை ஆண்டவர் தூண்டுறார். இவன் கேட்குறானா, என்ன தவிர இவனுக்கு வேறு ஏதாவது முக்கியமாக படுதா, என்ன தவிர வேறொரு ஜோடி இவன் எதிர்பார்க்குறானான்னு கடைசி வரைக்கும் தேவன் பார்த்தாரு. ஆதாமிட்ட தேவன் தோற்று போனார். கடைசி வரைக்கும் ஆதாம் தேவனை தவிர இன்னொரு ஜோடியை தனக்கு அவன் தேடவே இல்லை. அதுதான் புது சிருஷ்டி. இந்த உலகத்தில் 1000 துணைகள் இருக்கட்டுமே, 1000 உறவுகள் இருக்கட்டுமே, 1000 நட்புகள் இருக்கட்டுமே, இன்றைக்கு உலகத்தில் 1000 முக்கியங்கள் இருக்குமே, அதையெல்லாம் தாண்டி என் தேவன் முதன்மையான இடத்துல எனக்கு இருக்கிறார். அவரை தவிர எனக்கு துணையும் இல்லை, அவரை தவிர ஏற்ற துணையும் இல்லை. உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை நிற்கிறவருமாகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, யேசூரனே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுறதை நீங்கள் உணர்றீங்களா? ஹல்லேலூயா. கடைசி வரைக்குங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குன்ட்டு அதை பார்த்து என்ன செய்யலை, பொறாமப்படலை. எனக்கும் அந்த மாதிரி ஒன்று வேணும்னு கேட்கல. இன்றைக்கி புது சிருஷ்டியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதை யோசிச்சு பாருல. பக்கத்து வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா, பக்கத்து வீட்டில் பைக் வாங்கிட்டா, உடனே அதை பார்த்தோம் நமக்கு என்ன வருது? ஒரு ஆசை வருது. எங்கள் வீட்டு வாசல்லையும் ஒரு கார் நிற்க வேணாமா? எங்கள் வீட்லேயும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்க வேணாமா? இப்படி அடுத்தவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே ஆசையும் வருது, கூடவே பொறாமையும் வருது. இப்போ தான் லோன் கொடுக்குறானே, வாங்க 0 பேலன்ஸில் உடனே என்ன செய்யுங்க, ₹1 செலுத்தி எடுத்துக்கொண்டு இப்படிலாம் நிறைய கவர்ச்சிகரமான விளம்பரத்தில் நம்ம எழுந்து போகிறோம் அல்லவா? அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுகிறது ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. மத்தேயு 20வது அதிகாரத்தில் காலையில் 6 மணிக்கு போய் ஒரு கூட்டத்தை திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அமர்த்துகிறார். அடுத்தது 9 மணிக்கு போய் வேலைக்கு அமர்த்துகிறார். அடுத்தது 12 மணிக்கு போய் அமர்த்துகிறார். மாலை 5 மணிக்கு யூத கடிகாரத்தின்படி பார்த்தீங்கன்னா அதிகாலை, அதுக்கு அடுத்து 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலைன்னு சொல்லி 3 விதமாக வரும். நான் நம்ம டைமில் சொல்கிறேன், காலை 6, 9, மதியம் 12, சாயங்காலம் 5, 6 மணிக்கு வேலை முடிஞ்சது. கடைசியாக வந்து 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சான். அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு பேசிய கூலி அல்ல, பேசாத கூலி கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இப்போ பகலெல்லாம் வேலை செஞ்சவன் யோசிக்கிறான், 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு ஒரு பொருள்னா நான் 12 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன்னு நம்மாலே கணக்கு என்ன செஞ்சிட்டான், போட்டுட்டான். ஆனால் கூலி பேசி அல்லவா நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு வேணும்னா நீ கேட்கலாம், அவனுக்கு கொடுத்தீரே அதனால எனக்கு கொடுன்னு கேட்கக்கூடாது. ஐயா, இந்த ஒரு பணம் பத்தாதுயா, வீட்டில் நான் பிள்ளை குட்டிக்காரையா, நிறைய தேவை இருக்குது, எனக்கு செய்யுங்கன்னு கேட்டிருந்தா எஜமான் கொடுப்பார். ஆனால் பேசிய கூலிக்கு மிஞ்சி ஆசை இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க, யாரோடையும் உங்களை ஒப்பிடாதீங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்பீங்க. அல்லேலூயா. கடைசியாக முத்தாய்ப்பான ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆதாம் கவலைப்பட்டானா? சொல்லுங்க. நான் தனியாக இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், என்னைக்காவது அவன் கவலைப்பட்டானா? கவலைப்படலை. தன் தேவைக்காக கவலைப்படாதவன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவனே அவனுடைய தேவைக்காக கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார்.
ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தேவனே அவனுடைய தேவைக்காக கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தன் தேவைக்காக தேவனை தேடாதவன், தன் தேவைக்காக விண்ணப்பம் பண்ணாதவன், தன் தேவைக்காக ஜெபிக்காத ஒருவன். ஜெபம் ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் வரும்போது பிறருக்காக மன்றாடும்படி வருகிறீர்களா, உங்கள் சொந்த தேவைக்காக தேவ சமூகத்தில் வருகிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையான ஜெபம் என்பது தனக்காக ஏறெடுக்கிற ஜெபம் அல்ல, பிறருக்காக ஏறெடுக்கிற ஜெபம் தான் நமக்கு இருக்கணும். ஆனால் புது சிருஷ்டி ஒருபோதும் தன் தேவைக்காக தேவனிடத்தில் என்ன செய்யல, கேட்கல. பிதாவாகிய தேவன் உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார், அறிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். சிறு பிள்ளைகளை பாருங்க, பெற்றோர்களே கவனிச்சு பாருங்க. சிறு பிள்ளைகள் என்னைக்காவது எப்படி வீட்டு வாடகை கட்ட போகிறோம், எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம், ஐயோ இப்படி வேறு எந்த கவலையுமே அவங்களுக்கு என்ன செய்யாது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கோம். காலையில் எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி தலை சீவி சாப்பாடு ஊட்டி கையில் ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து கொண்டு போய் பஸ் ஏற்றி விடுற வரைக்கும் கவலை யார் தான்? பேரண்ட்ஸோட கவலை. அதுக்கு ஒன்றும் இல்லை, விட்டுட்டா தூங்கிட்டே இருக்கோம், எந்த கவலையுமே கிடையாது. ஒன்றும் சொல்கிறேனே, எந்த கவலையுமே இல்லாமல் அப்படியே விட்டு இந்த ஆதாம் இன்னை வரைக்கும் நல்லா இருந்திருப்பான்ல, பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கோம். அல்லேலூயா. இன்றைக்கி தான் பெரிய பேர்டனுக்குள்ளே என்ன செஞ்சிட்டான். எனக்கு பிரியமான புது சிருஷ்டிகளே, நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கணும்னா எல்லாத்தையும் இறக்கி அவர் பாதத்தில் வச்சுட்டு மரியாதை போல உங்களை விட்டு எடுபடாது நல்ல பங்கை பக்கத்தில் வச்சு என்ன செஞ்சுக்கிங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? புது சிருஷ்டி. நான் இப்போ கேட்குறேன், எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்க? வெக்கப்படாமல் கையை வைத்துக்க. எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்க? ஒரே ஒரு கருத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏங்க, இது கிறிஸ்துவ சபை தானே, இது ஒன்றும் மசூதியோ இல்லை வேறு ஒன்றும் இல்லைல்ல. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. பயமாக இருக்குல்ல? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு ஆய்வு செய்து பார்க்கலாமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நல்ல கவனிங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றுக்கும் அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு கவலைப்படக்கூடாதா? தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே கவலைப்படக்கூடாதா? தேவ சமூகத்தில் கவலையோடு கண்ணீரோடு வந்து சொல்லி அழுது அப்புறம் போன பிற்பாடு துக்க முகமாக இருக்கவில்லை என்ற அந்த அண்ணாலை போல அல்ல. இங்கே வசனம் சொல்லுது, வரும்போதே சிரிச்சிட்டே வா, வரும்போதே சந்தோஷமாக வா, வரும்போதே ஃப்ரீ பேடான செய், விடுதலை பறவையாய் சிறுகெடுத்து கொண்டு வா. தேவ சமூகத்தில் வரும்போதே எப்படி வா? மகிழ்ச்சியோடு வா. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வரும்போதே அப்படி வரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறாரு, எனக்கு தேவை ஆயிரங்களில் தேவை. இப்போ நான் யோசிக்கிறேன், நான் அந்த மனுஷன்கிட்ட போனால் அவர் எனக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக கொடுத்து உதவி செய்யலாம், அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறதுக்காக நான் கிளம்புறேன். போகும்போதே இப்போ ஒரு சின்ன கவலை உள்ளத்துக்குள்ளே வருது, அந்த ஆள் கொடுப்பானோ? ஒரு வேளை கேட்டு கொடுக்கலன்னா எந்த முகத்தோடு நான் திரும்ப வரேன்? இப்போ ஏற்கனவே உள்ள கவலையோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கவலை எனக்கு சேர்ந்துருச்சா இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. நாசியில் சுவாசம் மட்டும் இல்லை, கூடவே சளியும் சேர்ந்துருக்கு, கூடவே சளியும் சேர்ந்துருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேருக்கு எது பிடிச்சிருக்குன்னா சளி ரொம்ப பிடிச்சிருக்கு. சளி பிடிச்சிருக்கு, இந்த வார்த்தையை கூட காமிச்சு, அதுக்கு வேறு வார்த்தையே இல்லையா? சொல்லுங்கள், பிடிச்சது அப்புறம் எதுக்கு சிந்தி போடுறீங்க? அல்லேலூயா. அப்படியே உள்ளே இழுத்துக்க வேண்டியது தானே. சுவாசம் பிடிச்சிருக்குது, அப்பப்போ உள்ளே இழுக்கிறீங்க, அது வெளில போனாலும் பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப உள்ளே இழுத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் இதையும்
இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வரணும். வரும்போது எப்படி வரணும்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வரணும். வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் இதயம் இடம் மாறி இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளே இடம் மாறி இருக்க வேண்டும். போகும்போது சில பேர் நல்லா ஜெபம் பண்ணி திரும்ப போகும்போது வழியில் ஒருத்தவங்க பார்ப்பாங்க, என்ன சிஸ்டர் எப்படி இருக்கு, அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அங்கே ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா? இதயம் திரும்பவும் இடம் மாதிரி ரிவேர்ஸில் இங்கே வந்துடும். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்கள் இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதா? அல்லேலூயா. உங்கள் சிந்தைகளும் இதயமும் கிறிஸ்துவுக்குள் இடம் மாறி அங்கு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. காத்துக்கொள்ளும், காவல் பண்ணப்படும், சிறைபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு இருதயம் இருந்துச்சுன்னா கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும். அவன் தனக்கானது அல்ல, பிறனுக்கானவைகளை நாடுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசித்து பாருங்க, கொலேசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. ஹலோ, இப்போ கவனிங்க. விசுவாசிகள் எல்லாம் உங்களுடைய கையை ஒத்தி காட்டுங்க. நாங்கள் விசுவாசிகள். இப்போ நீங்கள் விசுவாசிகளா என்பதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். கை போடுங்க. இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்கள் ஜீவன். ஹலோ, என்ன கவனிங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்கள் ஜீவன் அங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்குது என்ன? இங்கே இருக்கிறது சுவாசம் மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிறது சுவாசம் மட்டும் இருக்குது. என் ஜீவன் அங்கே இருக்கிறது தான் விசுவாசம். என் ஜீவன் அங்கே இருக்கிறது விசுவாசம். இது சுவாசம். விசுவாசத்திற்காக இந்த சுவாசத்தை இழக்க தயாரானவர்களை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் சுவாசத்திற்காக விசுவாசத்தை இழந்து போனவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். அநேகர் இந்த சுவாசத்திற்காக விசுவாசத்தை இழந்து தேவைக்காக தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறபடினால தான் பின்மாற்றம், தேவனை விட்டு தூரம் போகிறது, ரட்சிப்பை இழந்து நாசமாகிறது எல்லாம் தான். நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த சுவாசத்துக்காக நான் வாழவில்லை. எல்லாம் வாயத்தை வந்து சொல்லுங்க, இந்த சுவாசத்திற்காக நான் வாழவில்லை. வாயில் வரல பார்த்தீங்களா வார்த்தை? எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள். சங்கீதம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க சொன்னப்போ அவ்வளோ சந்தோஷமாச்சு. எல்லாம் வாசிங்க. முன்ன பின்ன முரண்பாடாக ஏதோ சந்தை கடைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் இருந்துச்சு. ஆனாலும் எல்லாருடைய சத்தமும் வந்துச்சு. சந்தோஷம். இன்றைக்கி நான் இணைந்த குரலில் ஏக மனதோடு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், இந்த சுவாசத்திற்காக நான் வாழவில்லை. எல்லாருடைய வாயிலிருந்து இந்த சுவாசத்திற்காக நான் வாழவில்லை, அந்த விசுவாசத்திற்காக நான் வாழ்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன், என் ஜீவன் அங்கே இருக்கிறது. நான் இங்கே இருக்கிறேன், இது நிஜமல்ல, இது மாம்சத்தின் நிழல். அங்கே இருக்கிற நான் தான் உண்மையில் நிஜம். அங்கே இருக்கிற நான் தான் உண்மையில் நிஜம். நீங்கள் நிஜம் என்று நம்பி இருக்கிற எல்லாமே நிழலாக இருக்கிறது. காரணம், மனம் குருடாக இருக்கிறது. இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் தெரியாதபடிக்கு, மனக்கண்கள் பிரகாசமாக இராதபடிக்கு மங்கி போய் இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அதனால தான் இப்போது கர்த்தர் ஒரு புதிய பார்வையை உங்கள் கண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையில் எது உண்மை? நீங்கள் இந்த உலகத்தில் தேவைன்னு நினைக்கிறது உண்மையாக ஒரு பெரிய தேவையே இல்லை. மத்திய 6:25 பாருங்களேன், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி கவலைப்படாதீங்க, சரீரத்தை பார்க்கலாம் ஜீவன் விசேஷித்திருக்குது. நீங்கள் சரீரத்துக்கானவைகளை, சுவாசத்திற்கானவைகளை தான் இந்த பூமியில் என்ன செய்கிறீங்க? தேடுறீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஜீவனை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. மத்தேயு 6:19.
ம் 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 ஹலோ, இருக்கிறீங்களா? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ? யார் என்னுடைய பொக்கிஷம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர்தான் என்னுடைய பொக்கிஷம். அல்லேலூயா. கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறாராம்? தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப இந்த சுவாசம் அந்த ஜீவனை நோக்கி பயணிக்கிறதா? விசுவாசத்தை துவக்கின ஆண்டவர் விசுவாசத்தை முடிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆனால் அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த பயணம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீ எழுந்திருச்சு பகல் வாழ்ந்து இரவு படுக்கைக்கு சொல்லும்போது, இந்த நாள் என் சுவாசத்திற்காக ஓடினேனா, அல்லாவிட்டால் இந்த சுவாசம் என் ஜீவனை நோக்கி ஓடியதா? அந்த ஜீவனை நோக்கி இந்த ஜீவியம் ஓடுகிறதா? இதை செக் பண்ணி பாருங்க. என் ஜீவியம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? உண்மையில் சொல்ல போனால் இன்னொரு விதத்தில் கேட்குறேன், நீங்கள் இம்மையில் இருக்கிறீர்களா, மறுமையில் இருக்கிறீங்களா? நீங்கள் மறுமைன்றது ஏதோ இன்னொரு காலத்தில் வரப்போது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒன்று சொல்கிறேனே, இம்மையில் இருந்தீங்கன்னா எல்லா இம்சையும் உங்களுக்கு இருக்கும். நல்லா கவனி, இம்மையில் இம்சையில் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். மறுமையில் இருந்தால் மறுமையின் மகிழ்ச்சியில் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். அதை தான் பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் அப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இங்கே தான் பகல் இருக்குது, இரவு இருக்குது, அழுகையும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இங்கே தான் இழப்பும் இருக்குது, லாபமும் இருக்குது. இங்கே தான் எல்லாமே மாறி மாறி இருக்குது. எப்படி எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியும்? இயேசு சொல்லுகிறார், இந்த உலக சந்தோஷம் அல்ல, உனக்கான சந்தோஷத்தை நான் வச்சுட்டு போகிறேன். ஏன் திரும்ப வச்சுட்டு போகிறேன்? கொடுக்குற, நீ வாங்கிக்க மாட்டேன்ற. ஆனாலும் ஒரு நாள் உனக்கு தேவை வரும்போது நீ தேடாத, உன் பக்கத்தில் இருந்த சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி அவர் வச்சுட்டு போயிருக்கார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வதற்காக சொல்கிறேன். நீங்கள் இம்மையில் எவ்வளோ இம்சைகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தெரியுமா? அதனால தான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் அங்கே இருக்கிறேன், பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறேன். இந்த சேர் காலியாக இருக்கும்போதே ஒரு விசுவாசம் வந்து உட்காரலனாலும் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கே ஆண்டவர் நமக்காக சிங்காசனத்தை போட்டு வச்சுட்டு காத்துட்டுருக்கிறாரு. நீங்கள் அங்கே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த 1வது வசனத்தை வாசிப்பாருங்க, கொலோசியர் 3:1. இப்போ என்ன கவனிங்க, இன்றைய செய்திக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை, இந்த ஜனங்களுக்கு நான் இந்த செய்தி தான் கொடுக்கணுமான்னு சொல்லி யோசிச்சப்ப கரெக்டாக சங்கீத பகுதியில் ஒரு ஊர்ஜிதத்தை ஆண்டவர் மீண்டும் ஒரு கன்ஃபர்மேஷனை கத்தர் எனக்கு கொடுத்தார். எபேசியர் 1:4 நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். இதுக்குள்ளே அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் இங்கே பிறந்ததுனால இல்லை, நான் உருவாவதற்கு முன்னதாகவே நான் இங்கே தான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது ஆதாம் உண்டாவதற்கு முன்னதாக, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னதாக படைக்கப்பட்ட அந்த ஆண்டவருக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இது விளங்காத சத்தியம், புதிரான சத்தியம், அமானுஷ்யமான சத்தியம். இதை விளங்கி கொள்ள போதுமான பிரகாச பார்வை நமக்கு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி விசுவாசிங்க. அப்படியானால் இயேசு பிறந்த பொழுது நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் உயிரோடு எழுந்த பொழுது நான் அவருக்குள்ளே இருந்தேன், இப்பொழுது சிங்காசனத்தில் அவர் வீட்டு இருக்கிற போது இப்பொழுதும் நான் அவருக்குள்ளே தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது ஒரு மகிமையான சத்தியம். நீங்கள் இதே கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி பாருங்க. கொலோசியர் 3:2. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்டீங்க? நீங்களா சிலுவையில் அறையப்பட்டீங்க? யார் அறையப்பட்டா சொல்லுங்க? இயேசு. அதுதானே உண்மை நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது உண்மை அல்ல. நீங்களும் அவரும் சேர்ந்து தான் சிலுவையில் அறையப்பட்டீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லேவி என்ற ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் தேவ ஜனங்களுடைய தசம பாகங்களை வாங்க வேண்டியவன். அனுப்பத்தி பவுல் சொல்றாரு, தசம பாகங்களை வாங்க வேண்டிய லேவி ஆபிரகாமுக்குள்ளே இருந்த பொழுது
அவன் தசம பாகத்தை மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தானே. அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? அந்த அறையில் ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல. அப்போ ஒட்டுமொத்தமான சந்ததியை யாருக்குள்ள வச்சிட்டாரு? ஆபிரகாமுக்குள்ள வச்சிட்டாரு. இன்றைக்கு இருக்கிற 1000 கோடி மக்களையும் சேர்த்து ஆதாமுக்குள்ள வச்சு தானே ஆண்டவர் படைச்சாரு. அங்கிருந்து தானே. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். சில சமயத்தில் அந்த காலத்துலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ கோழி அடிப்பாங்க, பார்த்துருக்கோங்க. சில சமயத்தில் சொந்தக்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே காலையில் கோழியை ஒரு கூடையில் கவுத்து போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா திடீர்னு வந்துட்டாங்கன்னா கோழி பிடிக்கிறதுக்காக எங்களை பார் சிலர் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அப்போ சில கோழி முட்டை விடுற கோழி இருக்கும். வேறு வழியில் அதை அறுக்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி முட்டை இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் முட்டையாக வெளில வந்து அப்புறம் அது குஞ்சியாக கோழியாக மாறக்கூடிய ஒன்று தான். அது போல தான் நம்மளெல்லாம் உள்ளே வச்சு கல்வாரி சிலுவையில் நம்மையும் சேர்த்து, அல்லேலூயா, நீங்கள் மரித்தீர்கள், இது உண்மை என்று நீங்கள் விசுவாசித்தால் அவரோடு கூட உயிரோடு எழுந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இல்லை, இப்பொழுது இங்கே இருக்கிற நீங்கள் அல்ல, அங்கே இருக்கிற உங்கள் ஜீவன் தான் நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்திற்கான ஓட்டத்தை அல்ல, உங்கள் விசுவாசத்திற்கான ஓட்டத்தை வாழ்றோமா? நிறைய சமயத்தில் பல சமயத்தில் சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் கொஞ்சம் ஆறுதலாக பேச மாட்டாரா? ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மாதிரி பேச மாட்டாரா? நீ விழுந்து கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், நீ எழுந்து நடந்தால் இமயமும் விலகி உனக்கு வழி கிடக்கும். இப்படிலாம் பேச மாட்டாரா? ஆறுதலாக கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேச இப்படி தான் யோசிக்கிறீங்க. இல்லை, சத்தியத்தை பேசணும். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளரணும். அல்லேலூயா. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கும்போது நான் எப்படி அங்கே இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்க. இங்கே ஒரு கருத்தறுத்த ஒரு தாய்மாரை நீங்கள் பாருங்கள். அந்த தாய்க்குள்ளே ஒரு கரு என்ன செய்யுது, வளருது. இந்த கருக்குள்ளே இருக்கிற உயிர் உண்மையான உருவம் எங்கே இருந்துச்சு? இந்த குழந்தை ஏற்கனவே பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருக்கும்போது இங்கே கருவறையில் இது வளர ஆரம்பிக்குது. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வளர அங்கே சுருங்குது. அங்கே முடியும் போது இங்கே அது என்ன செய்யுது, பிறகு. புரிஞ்சுங்க? இதை தான் பவுல்னு அழகாக சொல்கிறார். இப்பொழுது பரலோகத்தினுடைய கருவறையில் நீங்கள் கருத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அங்கே உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்கள். கொலோசியர் 3:4. ஜீவனாகிய கிறிஸ்து நிறை மாத கர்ப்பிணியாக மாறி பிரசவிக்கும் போது நீங்கள் அவரோடு கூட என்ன செய்கிறீங்க, நீங்கள் அங்கே நீங்கள் பிரசவிக்கிறீங்க. புரியுது அவங்களுக்கு? இது ஒரு மகிமையான சத்தியம். இப்போ நீங்கள் பரலோகத்துடைய கருவறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வளர்ச்சி பூமியில் தெரியணும். மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமாய், மாம்சத்தினுடைய கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாய், உலகத்தினுடைய ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாய், உலகத்தில் உள்ளவர்களும் உள்ள அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து முற்றிலுமாக நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று அந்த பூரண புருஷனாக நான் வளர்ந்து வரும்பொழுது அங்கே நான் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா நான் பிறக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆமென். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், விசுவாசம் என்றால் என்ன? அது மனம் சார்ந்த ஒரு நம்பிக்கையா அல்லது ஒரு நபரா, ஒரு ஆளா? இது ஒரு சபை. நான் இங்கே தான் ரட்சிக்கப்பட்டேன், இங்கே தான் எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. என்னை வளர்த்து உருவாக்குறேன் என்னுடைய ஆவிக்குரிய ஆசான் அப்போஸ்தலர் எல்லாம் இந்த தேவ மனிதர் தான். உங்கள் சபையை பார்த்து நான் கேட்குறேன், விசுவாசம் என்பது மனம் சார்ந்த ஒரு நம்பிக்கையா அல்லாவிட்டால் அது இரத்தமும் சதையுமாய் உள்ள ஒரு நபரா? சொல்லுங்க. மனம் சார்ந்த நம்பிக்கை மட்டும் உங்களுடைய கரங்களை வைத்து காட்டுங்க. மனம் சார்ந்த நம்பிக்கை. நல்லா கை வைத்து காட்டு. இன்னும் 2 சில பேர்லாம் எப்படியே என்ன இப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா என்ன செய்யணும். சரி, விசுவாசம் என்பது இரத்தமும் சதையுமான ஒரு நபர் என்று சொல்லுகிறவர் கையை வைத்து காட்டுங்க. என்ன எம்லி அக்கா இப்படி காட்டுறீங்க? ஒன்றுமே புரியல எனக்கு. ஹலோ,
ரெண்டும் கெட்ட சூழ்நிலையாக தானே இருக்குது. வாசித்து பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ம் 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 சுருக்கமாக சொல்ல போனால் வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வரும். அல்லேலூயா. இயேசு யோவான் 1:1 வாசித்து பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாய் வந்தது. 14வது வசனத்தில். உண்மை தானே? அப்போ வார்த்தையிலேருந்து வந்தது யாரு? இயேசு. இங்கே வார்த்தையிலேருந்து வந்தது என்ன? அப்போ இயேசு யாரு? வார்த்தை, இயேசு, விசுவாசம், இம்மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. இது தெரியாதனால தான் விசுவாசம்னா ஏதோ ஒரு மனம் சார்ந்த நம்பிக்கை என்று நாம் வேறு விதமாக யோசித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இயேசுக்கு பேரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். புரியாத மொழியில் இருக்கிறதுனால இந்த வார்த்தைக்கு நீங்கள் தப்பான அர்த்தம் கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசிகள் என்றால் கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தம், இயேசுக்குரியவர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் இயேசு. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தவர் இயேசு, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது விசுவாசம். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்து எனக்கு ஜீவனானார். விசுவாசம் அது எனக்கு ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சுவாசம் இருக்கிறது, அங்கே ஜீவன் இருக்கிறது என்றால் இங்கே சுவாசம், அங்கே விசுவாசம். இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் குறைச்சிட்டு வாங்களேன். விசுவாசத்தில் ஒரு எழுத்து எடுத்துருங்க. முதல் எழுத்து என்னது? சுவாசம். அல்லேலூயா. அதில் ஒரு எழுத்து எடுத்துருங்க, வாசம். 4 நாள் ஆயிட்டே நாருமே ஆண்டவரே நல்ல வாசனை வரும் வேண்டான்னு சொல்கிறேன். அல்லேலூயா. இது சுவாசம் நின்று போச்சுன்னா என்னதான்? வாசம். 4 நாள் ஆச்சுனால என்ன செஞ்சிடும்? வாசம் வர ஆரம்பிச்சிடும். உண்டா இல்லையா? அப்போ இந்த மாம்சத்தை நிஜம் என்று நம்ப வைத்து, இந்த சுவாசம் தான் நித்தியம் என்று சொல்லி நம்ப வைத்து, இந்த அநித்தியமான ஒன்றுக்காக என்னை ஓட வைக்கிறதே இந்த வாழ்க்கை. அப்படியானால் நான் எவ்வளவு பெரிய குருட்டாட்டம் உள்ளவனாக இருப்பேன். குருட்டுத்தனமான இடத்துல இருந்து கொண்டு நான் விசுவாசத்துடைய வெளிச்சத்தை நான் எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? விசுவாசி விசுவாசின்னு சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையினுடைய பாதையை, என் சுவாசம் என் ஜீவனை நோக்கி ஓடவில்லையே, விசுவாசத்தை நோக்கி ஓடவில்லையே, என் ஜீவியம் என் ஜீவனை நோக்கி ஓடவில்லையே, அந்த பாதையில் மரணம் இல்லை, அந்த பாதையில் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. எந்த நிலையில் இருக்கிறீங்க? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 85 வயசு 80 வயசு இப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய வயசே இல்லை. நேற்றுக்கு அம்மாவோட இரவு பேசியிருந்தேன். நல்ல முடியலப்பான்னு. அம்மா நீங்கள் முடியலன்னு சொல்லும்போது அந்த முடியலன்ற வார்த்தைக்குள்ளே உங்களுடைய பலன்லாம் அதுக்கு போயிடுது. நீங்கள் பலவீனப்பட்டு போயிடுறீங்க. என்னால் முடியும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால எல்லாரும் செய்ய எனக்கு முடியும்னு சொல்லி பாருங்க. கிறிஸ்துவனுடைய பலனெல்லாம் எங்கே வந்துடும்? உங்களுக்கு வந்து வசனம் பொய்யா? மான்களின் கால்கள். வசனம் பொய்யா? கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் நடப்பாரலாம், ஓடுவாரலாம், பரப்பாரலாம். வசனம் மெய்யான ஒன்று. எல்லாம் மாறும். தேவனுடைய வசனம் ஒருபோதும் என்ன செய்யாது? மாறவே மாறாது. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் நான் சாக ஆயத்தமாக இருக்கிறேன், நான் செத்து போக, பச்சையாக சொல்ல போனால் நான் மரணம் அடைய விருப்பமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க? மட்டும் கையை வைத்து காட்டுங்க. கணக்கு எடுத்துங்க. பெட்டி செய்யணும். இல்லை கேஷுவலாக சொல்கிறேன். எத்தனை பேர் சாக ஆயத்தமாக இருக்கிறீங்க? அக்கா நீங்கள் போயிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம். சமைக்க தெரியுமா? அவரே சமைச்சுப்பார். கர்த்தர் பார்த்துப்பார்ல. சூப்பர். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், மரணம்னா பயங்கரமானதுன்ற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. உண்மையா இல்லையா? சொல்லுங்கள். மரணம்னா அது பயங்கரமானதுன்னு ஒரு உணர்வு இருக்குது. அப்படி உள்ளவங்க பயப்படாமல் உங்கள் கையை தூக்கி காட்டுங்க. மரணம் என்பது பயங்கரமான ஒன்றாகத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எதுக்குமே கை கால் வரலன்னா விளங்காமலே போயிடுங்க. அதனால தான் நான் அடிக்கடி கையை தூக்கு காலத்துக்கு அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் அசைகிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் அசையும் சொத்து அசையாத சொத்து எல்லாம் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அசையலை அப்படியே இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. இப்போ கையை ஊற்றி காட்டுங்க.
மரணத்தை நான் பயங்கரமானதாக நினைக்கிறேன். கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. அது எனக்கு வேண்டாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நல்லா கவனிங்க. முன்னே பலிபீடத்திலிருந்து பாஸ்டர் கையில் இருக்கிற மைக்கிலேருந்து ஒரு சத்தம் வந்ததை நீங்கள் கேட்க வேண்டாம், அதை விட்டுடுங்க. நிஜமாக தேவ பிரசன்னத்தில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து வருவதாக. வாசிங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல். இப்ப மீண்டும் சொல்றேன், கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு மரணம் பயங்கரமானதல்ல, மரணம் பாக்கியமானது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு மரணம் பயங்கரமானதல்ல, மரணம் பாக்கியமானது. அல்லேலூயா. ஆனா பிசாசு சொல்றான், அது யாருக்கு சொல்றான்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்றான். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களும் அதை பார்த்த உடனே எப்படி இருக்கிறாங்க? அவனுடைய ஆயுதமே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே உங்களை அடக்கி வைத்திருப்பது, உங்களை அடிமையாக்கி வைத்திருப்பது, அதுதான் அவனுடைய ஆயுதம். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு என்று எழுது. அந்த பகுதி வாசிங்க. என்று நீங்க சாதாரணமா படிச்சுட்டு போறீங்க, எழுதுனாரு. ஏன் எழுத சொன்னாரு? என் பிள்ளைகளுக்கு சில சமயத்தில் என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் கூட போயிடலாம். பிசாசு அந்த மாதிரி என்ன செஞ்சிடுவான். அதனால இதை என்ன செஞ்சிடு, எழுதி கொடுத்து, நான் உயிரில் எழுதி கொடுக்குறேன். கவனிச்சு பாருங்க. சிலர்லாம் வந்து ஒரு இடத்த வாங்கினாங்கன்னா என்ன செய்வாங்க, டாக்குமெண்ட் பண்ணுவாங்கல்ல, பத்திரம் பண்ணுவாங்கல்ல. அந்த பத்திரம் இருந்தால் தானே இந்த இடம் எனக்கு சொந்தன்ற அந்த ஒரு உண்மை என் மனசுக்கு தெரியும். அல்லேலூயா. யாராவது வந்து என்ன இது பண்ணாலும், நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன், என்கிட்ட என்ன இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி காட்டுவோம்ல. அந்த மாதிரி தான் ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்றைக்கு ஒன்றை எழுதி கொடுக்குறார். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற என் பிள்ளைகளே, இந்த சுவாசம் நிரந்தரமானது அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் அதுதான் நித்தியமான ஒன்று. இந்த சுவாசம் நிற்கிறத, விசுவாசம் தொடங்கிறத உலகம் பயங்கரமானதுன்னு சொல்லி வச்சிருக்கு. மரணம்னு சொல்லுது. அது மரணம் அல்ல, அது பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இந்த சுவாசம் என் சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வலி, வேதனை, கவலை, கண்ணீர், பசி, தாகம், வியாதி, விபத்து எல்லா பிரச்சனைகளையும் தாக்கக்கூடிய ஒரு அட்டாக்கிங் மோடில் தான் இந்த சரீரம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சரீரம் எல்லா உலக தாக்குதல்களையும் என்ன செய்யும், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். டக்குன்னு தடிக்க விழுந்த என்ன செஞ்சிடறான், சத்துற. உண்மையா இல்லையா? அப்படியானா இந்த சரீரத்துக்குள்ள இருந்து இந்த சுவாசம் போகும்போது அது விசுவாசத்தோட கனெக்ட் ஆகி வாழ ஆரம்பிக்குது. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானா மரணன்றது ஒன்றுமே இல்லை. மரணன்றது ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்களே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் படிக்க சொன்னேன். தேவன் பூமியின் மண்ணினாலே ஆதாமை உண்டாக்கி நாசியில், ஆமாம், அவன் ஜீவாத்மாவானான். ரொம்ப நுணுக்கமான நுட்பமான நுட்பத்தோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். தேவன் மனுஷனுக்குள்ள ஒரு ஜீவன் வைக்கிறார். ஒரு ஜீவன் வைத்து அந்த ஜீவனோடு சுவாசத்தை இணைக்கிறாரு. அது ஜீவ சுவாசம். அந்த ஜீவனோடு தன்னை இணைக்கிறார். அது ஜீவாத்மா. அல்ல கவனிங்க. ஜீவனோடு இணைக்கப்பட்ட சுவாசம், தேவனோடு இணைக்கப்பட்ட ஜீவன், ரெண்டு நல்லா புரிஞ்சுங்க. இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஜீவனோடு சுவாசம் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்குதா? வாழ்ந்தீங்கன்னா சுவாசம் முடிஞ்ச பிற்பாடு அது வேற மாதிரி. ஆனால் இந்த சுவாசம் இந்த ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது போல தேவன் இந்த ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. ஆதாம் நித்திரை அடைந்தான். ஆதாமை தேவன் கொன்னுட்டாரு. அவன் மூச்சை நிறுத்திட்டார். மூல மொழியில் அதான். ஆதாமை ஆண்டவர் மூச்சை என்ன செஞ்சிட்டார், கொன்னுட்டார். அவன் கொன்ன பிற்பாடு அவனுக்குள்ள இருந்து ஒரு ஏவாள் என்ன செய்கிறார், உருவாக்கி கொண்டு வராரு. இப்போ அவனை மீண்டும் எழுப்புறாரு. பேஞ்ச ஒன்று சொல்கிறான், நான் மரித்தேன் ஆனாலும்
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. இவள் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில். அப்படியானால் அவன் செத்தானா? சாகலை. உண்மையா இல்லையா? சாகலை. சுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் அவன் இருந்தான். அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அந்த ஜீவனோடு இணைவதாக. அப்படியானால் சுவாசத்துக்கு பிற்பாடும் வாழ்கிற வாழ்க்கை உங்களுடையதாக அது மாறும். அல்லேலூயா. சங்கீதம் 116:35 வாசிக்க வேண்டாம். பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அருமையானது. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்வையில் கொடுமையானதாக இருக்குது. அல்ல கவனிங்க, நம்ம பார்வையில் எப்படி இருக்குது? கொடுமையானதாக இருக்குது. பார்வை அவருக்கு தப்பா இல்லை நமக்கு தப்பா? ஹலோ, இருக்கிறீங்களா? கண்ணாடி போட்டவங்களா? நல்லா கவனிங்க. பார்வையில் ஒரு சின்ன டிஃபெக்ட், கோளாறு. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய பார்வை கிறிஸ்துவின் பார்வை. மரணம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்குது என்றால், இப்பொழுதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகவும் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அவரோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்கே நான் இருக்கிறேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. என்னால் 4 பேருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்குமே என்பதற்காகத்தான் நான் இந்த தேகத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணம் அவர் பார்வையில் எப்படி இருக்குதா? அருமையாக இருக்கா. அல்லேலூயா. நம்ம பார்வையில் எப்படி இருக்கு? ஈடுகட்ட முடியாத இழப்பு, ஆறுதல் படுத்த முடியாத துயரம், ஒருவரும் ஒன்றிலாலும் மீண்டும் மீட்டெடுக்க முடியாத முடிவு. இதை தான் நம்ம மரணம்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒரு அந்த நாட்களில் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த காரில், அந்த ஆம்னி வேன்லலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலும் இருக்கும் கேஸும் இருக்கும். பெட்ரோலும் இருக்கும் கேஸும் இருக்கும். பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேஸில் வண்டி ஓடிட்டுருக்கும். திரும்ப நிறுத்தும் போது வண்டி எதில் மாற்றுவோம்? பெட்ரோலில் மாற்றி கொண்டு வந்து நிறுத்துவோம். அதே மாதிரி தான் நமக்குள்ளே 2 விதமான காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சுவாசத்தோடு இணைந்த ஜீவனும் விசுவாசத்தோடு இணைந்த ஜீவனும் நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. சுவாசத்துக்காக நீங்கள் வாழ்ந்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற யாராவது விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஹலோ, ஒன்று கவனிச்சிங்க. ஏசாயா 44:10 ஒன்றுக்கும் உதவாத விக்கிரகங்களை வார்ப்பிக்கிறவர்கள் வசனம் இருக்குது. பவுல் சொல்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்றாரு. இயேசு சொல்கிறாரு ஒன்றுக்கும் கவலை உதவாதுன்னு சொல்கிறார். ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, ஒரு முழத்தையும் குறைக்கவும் முடியாது. ஒன்றுக்கும் உதவாத விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படி வார்ப்பிக்கிறான்? வெள்ளி வாங்குறான், பொண்ணு வாங்குறான், இரும்பு வாங்குறான், சுற்றி வாங்குறான், ஒளி வாங்குறான், உட்காந்து மணிக்கணக்காக தட்டுறான். எவ்வளோ பிரயாசங்கள். ஆனால் ஒன்று தெரியும், இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி தேவ பிள்ளைகளும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு உட்காந்து அழுது மூக்கை நல்லா சிந்தி எங்கெல்லாம் தடவ முடியுமோ அங்கெல்லாம் தடவி, இதெல்லாம் நான் அன்றைக்கி அழுது வேதனைப்பட்ட பொழுது வந்த அடையாளம் என்று சொல்லி அங்கே இங்கே அடையாள சின்னங்களை வரைகிற தேவ பிள்ளைகளே, கவலை ஒன்றுக்கு உதவாது. கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். கவலைப்படுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க? விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறார்கள், தெரிவிக்கிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எழுப்போமா தேவ சமூகத்தில். எனக்கு நேரம் கொடுக்கல, முடிங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னதாக முடிக்கணும்னு சொல்லி நானே நினைக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவல்லா? இது வெளியே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? இது உள்ளே. நம்முடைய வாழ்க்கையில் திரையும் மறைவும் போல வெறும் வார்த்தையோடு கலந்த வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையோடு கலந்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதா? இது கேட்கும்படியான செய்தி அல்ல, இது வாழும்படியான தேவனுடைய வார்த்தை. 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, என் ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்றுதான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன்.
சிம்சோனே, இதோ பெலிஸ்தர் உன் மீது வந்து விட்டார்கள் என்று சொன்னபோது கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் தன்னை விட்டு விலகிறது அறியாதபடினாலே கண்கள் பிடுங்கப்பட்டு கோமாளித்தனம் செய்யக்கூடிய கோமாளியை போல உடைய வாழ்க்கை மாறியது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? பைபிள் வச்சிருக்கிறோம், ஜெபம் பண்றோம், வாயில துதி இருக்குது, நமக்கு சபை இருக்கு, பாஸ்டர் இருக்கிறாரு. ஆனாலும் வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா கோமாளித்தனமான சிம்சோனுடைய வாழ்க்கையே போல அல்லவா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவரே வேண்டாப்பா, இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகிறது. என் ஜீவன் அங்கே இருக்கட்டப்பா, என் சுவாசம் மட்டும் இங்கே இருக்கட்டும் ஐயா, என் பொக்கிஷம் அங்கே இருக்கட்டும் ஐயா, என் இருதயமும் அங்கே இருக்கட்டும் ஐயா. இந்த பூமியில திருடர்கள் இருக்கிறார்கள், கண்ணமிட்டு திருடுவார்கள் தகப்பனே. இந்த பூமியில இழப்புகள் இருக்கிறது ஐயா. இந்த பூமியில நான் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தாண்டி இம்மையில் இருக்கிற இம்சைகளை ஜெயித்து மறுமையில் இருக்கிற மகிழ்ச்சியை இந்த பூமியிலேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே.